ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பிகினர்ஸ் கூட பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கல்பாசி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் முழுமையாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை, ஆனால் சிக்கன் வதங்கியே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவை இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும் போது வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும், அதனால் இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.